அன்னைக்கு சபையில பைபிள் ஸ்டடி இருந்தது, காத்திருப்பு கூட்டம் இருந்தது, உபவாச ஜெபம் இருந்தது. பாருங்க, ஆயத்த ஜெபங்கள் இருக்க ஆரம்பித்தது. ஏதாவது ஒரு காரியம்னா மக்கள் சர்ச்சில் கூடுவாங்க. அன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருந்தது. அதுல ஜெபம்னா என்னன்னு கத்தந்தாங்க, கிருபைனா என்னன்னு கத்தந்தாங்க, பரிசுத்தம்னா என்னன்னு கத்தந்தாங்க, தசமபாகனா என்னன்னு கற்று தந்தாங்க, காணிக்கைனா என்னன்னு கற்று தந்தாங்க, கர்த்தருக்கு காத்திருப்பதெல்லாம் என்னன்னு கத்தந்தாங்க, பொறுமைனா என்னன்னு கத்தந்தாங்க. மாம்சத்தினுடைய கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள், மாம்சத்தினுடைய கனிகள், ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் உட்கார்ந்து ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லுவது போல அன்றைய நாட்களிலே சபை பிதாக்கள், போதகமார்கள், தகப்பன்மார்கள், தரிசனம் பெற்ற பரிசுத்தவான்கள் சபைக்கு அற்புதமா எல்லாத்தையும் படிப்படியா கற்றுத்தர ஆரம்பித்தார். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், பைபிள் ஸ்டடியே இல்லை, காத்திருப்பு கூட்டமே இல்லை. உபவாச ஜெபம்னா 4 பேர் பரலோகத்தில் நிர்ணயிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா மாறிட்டோம் பாருங்களேன். அன்னைக்கு பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஜனங்களுக்கு வியாதி இல்லை, சாபம் இல்லை, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் ஒரு பரிபூர்ண நிறைவை கொடுக்க ஆரம்பித்தது. பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சாங்க. பிள்ளைங்க வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாம இருந்தாங்க. புருஷன் கரைப்படாம இருந்தான், மனைவி கரைப்படாம இருந்தா, சத்தியத்திற்கு சாட்சியா நின்னாங்க. எல்லாமே நல்லா மாறினது. கொஞ்சம் தான் சம்பாத்தியம், அற்பமான வாழ்க்கை தான், இருப்பிடமும் அற்பமானது தான். ஆனா ஒரு ஆசீர்வாதமும் மேன்மையும் மகிமையும் அந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு பாருங்களேன், மாடி கட்டிட்டோம், வீட்டை கட்டிட்டோம், வாகனங்களை வாங்கிட்டோம், சம்பாத்தியங்கள் பெருகிடுச்சு, பணம் பெருகி, ஞானம் பெருகிடுச்சு, அறிவு பெருகி. ஆனா தேவனுடைய அறிவு நம்ம இடத்துல பெருகிருக்கா? நம்ம மனசாட்சி தொட்டு நம்மளே கேட்போம், ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு பெருகிருக்கா அப்படின்னா இன்னும் நமக்கு பெருகல. பாருங்க, அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் 1 மணி நேரத்தில் பாஸ்டர் முடிக்கலன்னா யாரு அரை மணி நேரத்தில் முடிக்கிறான்னு அந்த சர்ச்சுக்கு போயிடுறோம். நான் என்ன சொல்றேன், இயேசு வர வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சுக்கு போட மாட்டோம். அல்லேலூயா. என்ன நான் பேசுறது புரியுதா? ஆமா. அதனால இன்னைக்கு இந்த சர்ச்சோட போக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். பாருங்க, நம்மளோட அந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி மாறி போயிடுச்சு. முன்னாடிலாம் சொத்தை எழுதி தந்தவங்க கூட தேவனுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்தான். இப்போ இதெல்லாம் வேணாப்பா, ரெக்கார்டு 10 ரூபாய் போட்டவெல்லாம் இன்னைக்கு கணக்கு கேட்டனையோ என் பணத்தை கொடுறாங்கிறான். அவனுக்கு தசமபாகனா, காணிக்கைனா, ஆராதனைனா, தேவனுக்கு கொடுப்பதுனா என்னன்னு ஒரு பேசிக்கான ஒரு அறிவே இல்லை. அவன் எப்படி கேட்பான்? ஆனா கேட்கிறான். அப்ப என்ன ஆகி போச்சு? நம்ம எந்த பைபிளை படிக்கிறோம், எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், யாருடைய சத்தத்தை கேட்கிறோம், யாருடைய வழியில நடக்கிறோம், யாரை ஃபாலோ பண்றோம், நமக்கே இன்னைக்கு தெரியாம மாறி போச்சு. எல்லாமே எதிர்மறையா மாறுது பாருங்களேன். அன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்தில் இருந்தாங்க, இன்னைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் ஊழியத்தில் இருக்கிறான். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. அன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஊழியத்தில் நின்னாங்க. இப்ப பாஸ்டர் பாருங்க, சும்மா சொல்றேன், அதுக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு 3 மாசம் துபாய்க்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நம்பி சர்ச்சை கொடுத்துட்டு போனா, நான் வந்து அமர்த்தப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன் கிடையாது. என்னை நம்பி சர்ச்சை கொடுத்துட்டு பாஸ்டர் பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு போனா, அவர் துபாய் போயிட்டு வரத்துக்குள்ள நான் ஒரு துபாயை தொடங்கிடுறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிடுறேன். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்களை விட அமர்த்தப்பட்டவர்கள் அதிகம், அழைக்கப்பட்டவர்களை விட நுழைக்கப்பட்டவர்கள் அதிகம். நிர்பந்தத்தின் நிமித்தமாக நுழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, சூழ்நிலையில் நிமித்தமாக நுழைக்கப்பட்டவர்கள். நாம என்ன பண்றோம்? அழைக்கப்பட்டவனையும் பார்க்கறது கிடையாது, நுழைக்கப்பட்டவனையும் அமர்த்தப்பட்டவனையும் பார்க்கறது கிடையாது. நம்ம கண் போன போக்கு, கால் போன போக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. அதனால முதல் நமக்கு ஒரு நல்ல அறிவும் ஞானமும் விவேகமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நமக்கு அத்தியாவசியமா தேவை. நான் பேசுறது தப்பா ரைட்டா? நீங்க சொல்றத பொறுத்து தாங்க. அல்லேலூயா. இது முதல் செக்ஷன்ல ஒரு மாதிரி கலவரமா தான் இருக்கும், போக போகத்தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. அதனால இப்ப நான் முதல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் ஒழுங்கா படிக்கணும். 1, நீங்க போற திருச்சபையினுடைய போதகர் உங்களுக்கு ஒரு சண்டே என்ன பிரசங்கம் பண்றாரோ அந்த பிரசங்கத்துக்கு செவி கொடுத்து சாய்க்கணும். கேட்ட சத்தியத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இங்க கேட்டுட்டு உடனே யூடியூப்ல போய் பார்க்கறது, அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், கடைசியா எவன் சொல்றதையும் கேட்கறது கிடையாது. அல்லேலூயா.
என் புத்தி கெட்டாத ஒரு நிறைய கேள்வி இருக்கு. அந்த நாள் இந்த 3 நாள்ல நான் நிறைய கேள்வி கேட்கிறேன். நாம பைபிளையே படிக்க மாட்டோம் பாருங்களேன், ஜபமே பண்ண மாட்டோம் பாருங்களேன், ஆனா பிரசங்கத்தை எல்லாம் குறை சொல்லுவோம். இது எந்த ஆவி? fill in the blanks. அல்லேலூயா. சர்ச்சுக்கே போக மாட்டோம், ஆண்டவரையே ஆராதிக்க மாட்டோம், ஆனா ஆராதிக்கிறவனுக்கெல்லாம் அடிமையா இருப்போம். ஆராதிக்கப்படுகிறவருக்கு அல்ல, ஆராதிக்கிறவனுக்கு. Are you with me? நல்லா பேசலாம், ஆமாவா இல்லையா? அப்படின்னு அப்படி போக்கு வேற மாதிரி மாறிடுச்சு பாரு. இந்த பாருங்க, இந்த 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 கேம்புக்கு வந்திருக்கிறோம், இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிறோம். ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்க வருகையில நான் காணப்படுவதற்கு என்னை பாத்திரவானா மாத்துங்க. ஆமென், அல்லேலூயா. என் குடும்பத்தை நான் பாத்திரவானா மாத்தணும், என் சபையில நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கணும், என்னால உங்க ராஜ்யம் கட்டப்படணும். நான் அந்த நித்தியத்தில் வந்து நிற்கும் போது, நீங்க கணக்கு கேட்கும் போது, உங்களுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு நான் பாத்திரவானா மாறன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வோடு நாம இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது கவனிங்க பார்ப்போம், எல்லாம் கவனிங்க. பேச போகிற வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் வச்சுப்பேன் பாஸ்டர் அப்படின்னா பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியாததை யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, பக்கத்தில் உட்காந்துறவங்கிட்ட கேட்கக்கூடாது, அதான் முக்கியம். யாருக்கிட்ட கேட்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. நீயே ஒரு பக்கத்துல ஒரு, அல்லேலூயா. அதனால அங்கெல்லாம் கேட்கக்கூடாது. புரியலையா, பாஸ்ட் கிட்ட வந்து நேரா கேள், எதுவா இருந்தாலும் கேள். அல்லேலூயா. ஆமா, இந்த லவ் பண்ற பசங்க பார்த்திருக்கல, இதெல்லாம் தெரியாத மாதிரியே நீ பேய் மாதிரியே பார்க்க கூடாது. லவ் பண்ற பையன் பக்கத்துல இருக்கிறவனை கேட்பான், மச்சான் இந்த பொண்ணை கல்யாணமா? அவனே ஒரு என்ன, அவன் 60 கல்யாணமா பற்றி வாழ்ந்து அனுபவப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு விளங்காதவன், கேட்கறது ஒரு விளங்காதது. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சை அப்படிதான் மாறி போச்சு. அவனுக்கே பைபிள் ஒன்றும் எப்படி புரிய வச்சாலும் புரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? அதான் வல்லமன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால பக்கத்தில் இருக்கிற விசுவாசிய யாருக்கும் பைபிள்ல எந்த டவுட் வந்தாலும் யாருக்கிட்டையும் கேட்காது, உனக்கு நிர்ணயித்த போதக பிதா கிட்ட வந்து கேள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, இப்பதான் நான் தொடங்க போறேன். ஆமென். ஆமா, 4 குருடர்கள் ஒரு யானையை பார்ப்பதற்காக போனாங்களாம். எத்தனை குருடர்கள்? என் வழக்கத்தின்படியே என் கதையை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். 4 குருடர்கள் யானையை பார்ப்பதற்காக போனான். 5 குருடன் கூட வச்சுக்கலாம். குருடர்கள் யானையை பார்ப்பதற்காக போனாங்களாம். யானை அந்த இடத்துல நிற்கிறதா பாருங்க. முதல் குருடன் போனானா, இவன் நேரா போனான் பாருங்க. நேரா போனோடனே தும்பிக்கைக்கு நேரா போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கண் தெரியாது இல்ல, யானை முன்னாடி நிற்குது, தும்பிக்கைக்கு நேரா போயிட்டு இருக்கிறான். தும்பிக்கையை போயிட்டு அப்படியே தடவி பார்த்துட்டு வந்து சொன்னானா, டேய் யானை உலக்க மாதிரியே இருக்குடா அப்படின்னானா. அப்படியாடா அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னானா. அவன் எந்திரிச்சு பார்க்கறதுக்காக போனானா. அவன் நேரம் வயிறு பக்கம் போயிட்டு இருக்கிறான். வயிறு பக்கம் போய் தடவி பார்த்த சொன்னானா, டேய் யானை சுவர் மாதிரியே இருக்குடா, தும்பிக்கை இல்லை, என்ன இருக்கு, சுவர் மாதிரியே இருக்குன்னானா. இன்னொருத்தன் சொன்னானா, அப்படியா அப்படின்ட்டு இவன் போனான் பார், வால் பக்கம் போயிட்டு இருக்கிறான். வால் போய் அப்படியே தடவி பார்த்து சொன்னான், டேய் யானை தொடப்ப மாதிரியே இருக்குடான்னா. அல்லேலூயா. அடுத்தவன் போய் யானை காலை பிடிச்சிட்டு சொன்னானா, யானை எது மாதிரியே இருக்கு, தூண் மாதிரியே இருக்குன்னானா. ஆமென். கடைசி வரைக்கும் யானைக்கு உயிர் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சர்ச்சை அப்படித்தான் போயிடுச்சு, உபதேசங்களும் அப்படிதான் போயிடுச்சு. சபையை குறித்து, தேவனை குறித்து தூணு மாறி, தொடப்ப மாறி, அப்புறம் என்னது பானை மாறி, வயிறு மாறி, சுவரு மாறி, எல்லாம் பில்லர் மாதிரி இந்த மாதிரி தான் மாறிட்டோமே தவிர முதல் ஏன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ அதனால ஒவ்வொரு காரியத்தை குறித்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே நாங்க பேச போறோம். நான் இந்த பேச போற இந்த 3 நாளுக்கும் ஒரே ஒரு வசனத்தை தான் ஆதாரமா வச்சு பேச போறேன். எடுத்து வாசிங்க பாப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுங்க பாப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க பாப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும், எல்லாம் கவனிங்க பாப்போம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. பிதாவின் மகிமைக்கு, ஒரே பேரானாகிய பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது. யோவான் அவரை குறித்து,
எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இயேசுவை குறித்து இப்படி சொல்லுகிறது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வெளிப்பட்டார், அவர் தான் கிறிஸ்துவாய் பிறக்க ஆரம்பித்தார். அப்படியே லைனா சொல்லிட்டு வரும்போது நீங்க யோவான் 1வது அதிகாரத்தை மட்டும் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு 18 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுல மட்டும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமா புரியுற மாதிரி படிச்சு பார்த்தீங்கன்னா 21 பேர் இந்த யோவான் 1வது அதிகாரத்துல மட்டுமே ஆண்டவருக்கு 21 பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 21 பேரும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யோவான் புஸ்தகத்தில் இருக்கிற 21 அதிகாரத்திற்கு சமமாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேர் எழுதினாங்க. மத்தேயு எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ராஜகுமாரனாக காண்பிப்பார். மத்தேயு யாரா காண்பிப்பார்? சத்தமா சொல்லுங்க. மத்தேயு புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ராஜாவின் குமாரனாய் காண்பிப்பார். மார்க் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையை போல இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பார். 3வது லூக்காவை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரனாய் காண்பிப்பார். 4வது யோவானை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக காண்பிப்பார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ராஜாவுக்கும் வம்ச வரலாறு உண்டா இல்லையா? ஐயோ பேசுங்கப்பா. என்ன பாருங்க, நீங்க ஒண்ணு எழுத வேணாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் இந்த பைபிள் காலேஜில் ஒரு 24 வருஷமா டீச் பண்றேன்னா அதனால என்னை பார்க்காம எவன் உட்கார்ந்தாலும் நானே போட்டு தள்ளிடுவேன். அல்லேலூயா. அதே பழகி போயிடுச்சு, அதனால என்னால மாத்திக்க முடியல. நானும் கெஞ்சிற ஆண்டவர்கிட்ட, சரி கிருபை எனக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். எல்லாம் கவனிங்க. மத்தேயு யோவான ராஜகுமாரனா காண்பிக்கிறார், மார்க்கு அடிமையாய் காண்பிக்கிறார், லூக்கா மனுஷகுமாரனாய் காண்பிக்கிறார், யோவான் தேவகுமாரனாய் காண்பிக்கிறார். கவனிங்க, மத்தேயு மட்டும்தான் வம்ச வரலாறு எழுதியிருப்பார், ஏன்னா ராஜாவுக்கு வம்ச வரலாறு உண்டு. லூக்கா வம்ச வரலாறு எழுதியிருப்பார், ஏன்னா மனுஷனுக்கு என்ன உண்டு? வம்ச வரலாறு உண்டு. மார்க்கு வம்ச வரலாறு எழுதியிருக்க மாட்டார், ஏன்னா அடிமைக்கு என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க, வம்ச வரலாறு கிடையாது. அதே மாதிரி யோவான் பாருங்க, வம்ச வரலாறு எழுதியிருக்க மாட்டார். தேவகுமாரன் அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவர் அல்பா, அவர் ஒமேகா. அப்ப அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. அதனால தொடங்கும் போதே இப்படி தொடங்குவார், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்படியே எழுதி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த 14வது வசனத்துல இப்படி சொல்றார், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மகிமை உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் அதிகாரத்துல ஆண்டவருக்கு 21 பேர் இருக்கு. அந்த 21 பேரும் யோவான் 21 அதிகாரத்துல ஓமனமாக காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பாருங்க, 66 அதிகாரம் இருக்கு. அந்த 66 அதிகாரமும் பைபிள் இருக்கிற 66 புஸ்தகங்களுக்கு பாருங்க ஈக்குவலாக காணப்படும். ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏகோபித்து ஒருங்கிணைந்து காணப்பட ஆரம்பிக்கும். இப்ப நான் பேச பொறுத்து கிருபை. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பைபிளை நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படிச்சா மட்டும்தான் பைபிள் புரியும். இப்ப நான் மேக்ஸ் டீச்சரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மேக்ஸ் புக்கை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு படிச்சு பாஸ் பண்ணுங்கன்னா படிப்பீங்களா? என்னை திட்டுவீங்க, இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா, முட்டா பைய மாதிரி வந்து நின்று புக்கை கொடுத்துட்டு படின்றாம்ப. ஏதாவது விலைக்கு சொன்னாதானே புரியும். ஐயோ சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அப்போ எந்த புக்கை யார் எழுதினாலுங்களோ அவங்க அந்த புஸ்தகத்தினுடைய விளக்க உரைய வியாக்கியானத்தை அவங்க கிட்ட கற்றுக்கொண்டாதான் அந்த புஸ்தகத்தினுடைய ஆணி வேரிலிருந்து அடிச்சுவடு வரைக்கும் அத்தனை நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு எழுத ஆரம்பித்தார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு மனுஷி புரிஞ்சு கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். ஆமா. 2வது கவனிங்க பார்ப்போம், எல்லாம் கவனிங்க பார்ப்போம். 2வது பரிசுத்த ஆவியானவர் கற்று தந்தா மட்டும்தான் நம்மால புரிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் கற்று தரலனா எப்படி மாறிடுவோம் தெரியுமா? பாருங்க, மதவாதிகள் இருக்கிறான், கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவன் இருக்கிறான், நாத்திகன் இருக்கிறான், போதக பிதாக்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே இருக்கிறான். அத்தனை பேரும் பைபிளை படிக்கிறான். மதவாதிக்கும் பைபிள் தெரியும், நாத்திகனுக்கும் பைபிள் தெரியும், கிறிஸ்தவனை எதிர்க்கிறவனுக்கும் பைபிள் தெரியும், சர்ச்சில பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை குறை சொல்றவனுக்கும் பைபிள் தெரியும். அத்தனை பேரும் பைபிளை படிக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியாதா? அவனுக்கும் தெரியும், அவனும் பைபிளை படிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிச்சா இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்றார், நான் போறேன், நான் போயிட்டு
பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன். அவர் வந்து நான் என்ன சொன்னனோ அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கற்றுத் தருவார். சொன்னாரா இல்லையா? அப்ப கற்றுத்தர ஆரம்பிப்பார். எல்லாம் கவனி. எப்ப பைபிள் எடுக்க போனாலும், எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும், எத்தனை கற்று இருந்தாலும், எத்தனை அறிஞ்சிருந்தாலும், பைபிளுக்கு கூட ஒரு நோட் எடுத்துட்டு ஒரு பேனாவை எடுத்துட்டு உட்கார்ற இடம் ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ எப்ப படிச்சாலும் பைபிளை மூடி வச்சுட்டு, கர்த்தாவே உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்கப்பா அப்படிங்கிற உணர்வோடு, உத்தம இருதயத்தோடு, நல்மன சாட்சியோடு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு ஆண்டவர் இடத்துல போனா ஆண்டவர் அற்புதமாய் கற்று தருவார். நமக்கு பழக்கப்பட்ட வசனமா இருக்கலாம், நாம பாவித்த வசனமா இருக்கலாம், நமக்கு நல்ல தெரிஞ்ச பலட்சியப்பட்டதா இருக்கலாம், ஆனா அதிலிருந்து ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பைபிளை படிச்சா என் வியாக்கியானம் முட்டாள்தனமா இருக்கும். நான் பண்ற பிரசங்கம் அறிவு உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், இருமாப்பு அழிவை கொண்டு வர ஆரம்பிக்கும். அதனால பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ பிரயாசப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, எப்ப சர்ச்சைக்கு வந்தாலும் தேவ சமூகத்துல வந்து உட்காரும் போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா, என் நிலைமை எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது மட்டும்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப நேர்த்தியான மென்மைக்குரியவர். அவர் வலுக்கட்டாயமா யாரோடு போராட மாட்டார், வலுக்கட்டாயமா வந்து நிற்க மாட்டார். அழைப்பு இருந்தா வருவார், கதவை திறந்தா உள்ள உட்காருவார். நாம் அவரை வரவேற்றா அவருடைய நம்முடைய மத்தியில வந்து சிங்காசனத்தில் விட்டிருப்பார். அவரை அற்பமா எண்ணினா அவர் விலகி போகக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதனால ஞானமா விவேகமா புத்தியா இந்த புது வருஷத்திலிருந்து நல்ல பைபிளை படிக்க ஆரம்பிப்போம். இப்ப நான் திரும்ப தொடங்குறேன் பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். ஒரு மனுஷன் கிருபையும் சத்தியமும் இணையாம, கிருபையும் சத்தியமும் கைகோர்க்காம, கிருபையும் சத்தியமும் ஒன்றிணையாம ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான்னா பாருங்க, சத்தியத்தை மட்டுமே பேசிட்டு இருந்தா மதவாதியா மாறிடுவான். யாரா மாறிடுவான்? நான் பேசுறது புரியுதா? சத்தியத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா மதவாதியா மாறிடுவான். ஹேய் தொடாத, ஹேய் ஜெபம் பண்ணு, ஹேய் உபவாசம் பண்ணு, ஹேய் அத பண்ணு. பரிசேய சதிசேய கூட்டமா வந்துருவான். யாரு பிரசங்கம் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். நீ பேசுறது தப்புன்னுவான், நீ செஞ்சது தப்புன்னுவான், உனக்கு ஒண்ணும் புரியலன்னுவான். சத்தியத்தை மட்டும் அறிஞ்சா சத்தியம் நம்மள மதவாதிகளா மாத்திரும், மனம் திரும்புதலுக்கு நேரா நடத்தார். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, 6 மாசம் பைபிள் கோர்ஸ் வந்துருச்சு, 1 வருஷம் பைபிள் கோர்ஸ் வந்துருச்சு, 3 மாசத்துல தீர்க்கதரிசியா மாத்துறாங்கிறான், 3 மாசத்துல அபிஷேகம் பர வைக்கிறேங்கிறான். ஐயா, தீர்க்கதரிசியா நம்மால மாத்த முடியாது, அழைப்பு அவரிடத்துல இருந்து வரக்கூடியது. அபிஷேகத்தினால நம்ம நிரப்பகுறவர் யார்? மட்டும்தான் அவர் மட்டும்தான். எந்த மனுஷனையும் அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது. அபிஷேகிக்கிறவர் யார்? மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க, அவர் மட்டும்தான். அப்போ ஒரு போக்கு வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாமே கால சூழ்நிலை எல்லாமே எதிர்மறையா தப்பா இன்னொரு பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, கிருபை இல்லாம வெறும் பைபிளை மட்டும் படிச்சிட்டோம்னா மதவாதியா மாற ஆரம்பிச்சிடும். பிரசங்கத்தை உணர்வடைய மாட்டோம், கேள்வி கேட்போம், குற்றப்படுத்த ஆரம்பிப்போம். பாருங்க, எனக்கு தெரிஞ்சதுதான் நல்லது நினைப்ப ஆரம்பிப்போம், மற்றவெல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைப்போம், அவனுக்கெல்லாம் அறிவில்லை அப்படின்னு நினைப்போம். அதனால சத்தியம் 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 போகக்கூடாது. இந்த பிசாசு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வல்லம் என்ன தெரியுமா? இந்த யூத் மீட்டிங் எல்லாம் ஸ்கிட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா இருப்பான், பக்தி வைராக்கியமா சபையில் இருக்கிற மாதிரி இருப்பான். அந்த பையனை பிசாசு கவிழ்ப்பதற்காக ஸ்கிட்டு போடும்போது போடுவோம் பாருங்க. முதல்ல ஒரு சாராய பாட்டில் வாங்கி கொடுப்போம், அவன் குடிக்க மாட்டான் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவான். ஆமாவா இல்லையா? ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணு போட்டோவை காட்டும், அந்த பொண்ணை போட்டு மயங்க மாட்டான். பாருங்க, மொபைலை கொண்டு வந்து நிறுத்துவோம், அந்த மொபைலை பார்த்து மயங்க மாட்டான். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுத்து அவன் எதுலையுமே மயங்காம அப்படியே பயங்கர பரிசுத்தமா போயிட்டு இருப்பான். பிசாசு சொல்லுவான், ஓடு 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 ஓடுன்னுவான். ஜபம் 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 ஜபம், பரிசுத்தம் 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 ஓடி பிரகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி, பின்னாடி கொட்டி இருக்கல சாணி, குடலு, குண்டிக்காய், தோல், சாம்பல். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி ஜம்ப் பண்ணி போய் அங்க குச்சிருது. இது ஒருதலை பட்சமாவே நடத்தும். எப்படி நடத்தும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, அப்போ கிருபையும் சத்தியமும் ஒன்னா சேரணும். சத்தியம் எப்படி மாத்திருமா? கிருபை இருக்கு பாரு, கிருப 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 கிருபன். ஒரு நாளைக்கு கிறிஸ்தவ பாட்டு மட்டுமே 150 பாட்டு வருதான். என்ற தெய்வமே, புரியலையா? ஒரு நாளைக்கு புது பாட்டு எத்தனை பாட்டு வருது? 150 பாட்டு ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்றான், கிறிஸ்தவ பாட்டு மட்டும். பாருங்க, ஒரு கிறிஸ்தவ பாடகர் தான். அவர் கூட உட்காந்துட்டு போயிருந்தேன், மீட்டிங் முடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. சொல்றாரு, ஐயா நான் இப்ப பாட்டு பாடுறதே நிறுத்திட்டேயா, அத மாதிரி ஒரு போதை உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. நமக்கு ரசிகர் கூட்டம் வர, நம்ம பாட்டு 4 பேர் பாட பாட அடுத்த பாட்டு எழுதணும்னு தோணும், ஏதாவது ஒன்று தோணும், ஏதாவது ஒன்று தோணும், ஏதாவது ஒன்று தோணும். அப்புறமா தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த கண்ணியில நான் மாட்டிடக்கூடாது, அதனால எனக்கு இனி பாட்டே யாருன்னா எழுதி வச்சுக்கிறத பாடிட்டு போறேன் அப்படின்ட்டாராம். பாருங்க, 150 பாட்டு ஒரு நாளைக்கு எழுதுறாங்க. ஆனா வர மாதிரியே வருது, வந்து போயிடுது பாரு. அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? வர மாதிரியே வருது. 6 மாசம் 25 நாள் தியேட்டர்ல ஓடுற மாதிரி ஓடுது. அப்புறம் யாரும் வரலன்னா மூடிட்டு அடுத்த பாட்டு. ஆமா, இதெல்லாம் நீங்க செய்யாத மாதிரி என்னை பார்த்தீங்களா? இதான் அக்கிரமத்தின் உச்சகட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த மாதிரி மாறிடுச்சு. கிருபை கவனிங்க பாப்போம். கிருபை கிருபை கிருபன்னு போகக்கூடாது. எல்லாம் கிருபையிலேயே பேசி பேசி விழுந்து போனதுல நல்ல பேர் பெற்றவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு யோனா. பாருங்க, அடித்தட்டுல போய் படுத்துக்கிறான். படுத்துட்டு எப்பா இங்க வா அப்படின்னு கேட்கறான். என்ன ஆச்சு அப்படிங்க, என்ன ஆச்சுங்கிறான். கடலே கொந்தளிக்குது, எல்லாம் இப்படி பொங்குது, நீ யாரு? அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா கர்த்தருக்கு ஊழியம் செய்யற. அடப்பாவி, பண்ணதே யார்தான்? யார்தான்? இவன் தான். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை யோனாவில் தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயமானவர், அப்படியானவர், இப்படியானவர், அதெல்லாம் சொல்லிட்டு இவன் அவனுக்கு செடி விட்டு எந்திரிச்சு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை பத்தி பெருசா பேசி, தன்னை பத்தி பெருசா பேசி கடைசியா மாட்டிட்டுவன் இவன் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோனா புஸ்தகத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் 7 நடந்திருக்கு. அத்தனையும் யோனாவை மாத்துறதுக்காகத்தான். ஆனா நம்மால நம்மள மாதிரியே உட்கார்ந்துட்டாங்க கடைசி வரைக்கும் மாறாம. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த 7 அற்புதமும் நடந்ததே யாருக்காக தான்? யோனா. அவன் தான் சொல்றான், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும். கடைசியா போக்கடிச்சதே யாரு தான்? அவன் தான். ஆண்டவர் சொல்றான், கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பான், நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ண போறேங்கிறான். அல்லேலூயா. அப்போ அதனால இந்த கிருப 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 கிருபன் போனாலும் பிரச்சனை, சத்தியம் 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 போனாலும் பிரச்சனை. கிருபையும் சத்தியமும் எங்க ஒன்று சேர ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல சரித்திரம் மாறும், தேவராஜ்யம் கட்டப்படும், நுகங்கள் உடையும், அந்நிய ஆளுகைகள் அவிழ்க்கப்படும், அந்தகார கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக ஆரம்பிக்கும். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப திரும்ப அதே வசனத்தை வாசிங்க பாப்போம். யோவான் 1:14. மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாம் கவனிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா யாருக்குள்ளே வாசம் பண்ணினார்? சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே. எனக்குள்ளே நல்லா சொல்லுங்க. வரும்போது தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டீங்க பொழுது, போற ஆண்டவரே நீங்களே வந்தாலும் வாய பார்க்கலாம் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல வாய் திறந்து பேசுங்க பாப்போம். சொல்லுங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமா, இந்த கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம் எங்க வருதுன்னா, எப்போ கிருபை சத்தியத்தை விட்டு பிரியுதோ அப்போ பிரச்சனை. எப்ப சத்தியம் கிருபை விட்டு பிரியுதோ அப்போ பிரச்சனை. கிருபை கிருபன் பேசுறவன் நீ விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், பாவம் பண்ணலாம், குடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், சர்ச்சுக்கு கூட போக வேணாம், கிருபை என்ன செஞ்சிடும்? காப்பாத்திரும் அப்படின்வான். சத்தியத்தையே பேசுறவன் நரகத்துக்கு தான் போயிடுவார், வெட்டிடுவார், குத்திடுவார், கொலை பண்ணிடுவார், அழிச்சிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது இப்படியே போகும். இது ரெண்டும் என்னைக்கு ஒன்று சேருதோ, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல் உண்டாகும் போது மகிமை வரும். மகிமை வரும்போது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். எதற்காக தேவன் நம்ம இந்த பூமியில படைச்சார் அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஆமா, அதனால சமநிலை இல்லாம பிரசங்கிக்கிற எல்லாமே பிரச்சனை தான். சமநிலை இல்லாம போறது எல்லாமே பிரச்சனை தான். உங்களுக்கும் சொல்றேன், ஜபம் 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 ஜபம்னு போக கூடாது. பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு போக கூடாது. அபிஷேகம் 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 அபிஷேகம்னு போக கூடாது. வசனம் 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 வசனம்னு போக கூடாது. கிருப 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 கிருபன்னு போக கூடாது. ஒருதலை பட்சமா போக கூடாது. சமநிலை கோட்பாடு. பக்கத்துல பார்த்து சொல்லு, சமநிலை கோட்பாடு. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா அரை மணி நேரம் பைபிள் படிக்கணும். அரை மணி நேரம் ஆராதிச்சுன்னா அரை மணி நேரம் சத்தியத்தை கேட்கணும். ஆமா, இது முக்கியம். அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த சமநிலை கோட்பாடு எங்க முறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை தான். நீங்க தமிழ்நாட்டில் கூட எடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி ஒரே தல பட்சத்துல ஓடினவங்க எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல உருக்குலைந்து சின்ன பின்னமா மாறி இருக்கிறான். ஆமா, அதனால கிருபையும் சத்தியமும் பிரிஞ்சாலே பிரச்சனை தான். ஒன்னா சேர்ந்தாலே தேவராட்சியம் கட்டப்படும். ஆமென். ஆமா, கிருபைனா என்ன? கிருபைனா என்ன தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க பாரு. கிருபைனா என்னப்பா? தகுதி இல்லாத ஒருவனுக்கு தெய்வம் பாராட்டக்கூடிய தயவு. அல்லேலூயா. நான் வேற எதனா கிரீக்ல ஹீப்ரூல பேசுவேன்னு நினைச்சீங்களா? அப்படி பேசினவங்களாம் படுத்துங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தெய்வம் பாராட்டக்கூடிய தயவு, ஈவு, அவனுக்கு ஆண்டவர் வருஷிக்கக்கூடிய ஒரு மேலான ஸ்தானம் தான் கிருபை. தகுதியே இருக்கா அப்பேற்பட்டவனுக்கு. உலக பிரகாரமான டிக்ஷனரி கிருபைன்னா என்ன சொல்லுதுன்னா, கவனிக்க பார்ப்போம். அடக்கம், அமைதி, நல்ல நடை, நல்ல செயல், நல்ல செய்கை, இவை எல்லாம் மென்மையா காணப்படுமா. அதுக்கு பேர் தான் கிரேஸா. அடக்கம், அமைதி, நல்ல நடை, நல்ல செய்கை, நல்ல செயல், இது எல்லாம் சேர்ந்து மென்மையா, ஆரவாரம் இல்லாம, ஆர்ப்பரிப்பு இல்லாம, ஒரு மாதிரி அட்டம்னட் ஸ்பிரிட்டா, பிடிவாதமா காரியத்தை செய்யாம அப்படியே சாஃப்டா போது பேர். இதுக்கு பேர் தான் கிருபைன்னு உலக டிக்ஷனரி சொல்லுது. ஆனா பைபிள் படி தகுதி இல்லாத ஒருவனுக்கு தெய்வம் பாராட்டக்கூடிய தயவு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் பாராட்டக்கூடிய தயவு. சத்தமா? ஆமா. இப்ப கிருபையை பற்றி நிறைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றான், என் ஜீவனை பார்க்கிலும். சாலமோன் அவங்க அப்பா தாவீதை பார்த்து சொல்றான், என் தகப்பனுக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபை. சத்தமா சொல்லுங்க, உங்க கிருபை பெரியது. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்பேற்பட்டவன் சொல்றான், பெரிய பிரச்சனை சர்ச்சில் வந்த உடனே ஆண்டவர் கிட்ட வந்து உட்காந்து சொல்றான், ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு காட்டுங்கப்பா, உங்க வழி எனக்கு காட்டுங்கப்பா, உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு மோசே அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல உயர்ந்த மனிதனாக காணப்பட்டது மோசே. அல்லேலூயா. ஆமா, புதிய ஏற்பாட்டு காலத்துல 14 நிருபங்களை எழுதினது பவுல். அப்பேற்பட்ட பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றான், என்னை குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு முள் சாத்தானுடைய தூதன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கேட்டேன், ஆனா ஆண்டவர் அதை நீக்கல. அந்த பலவீனத்துக்கு மத்தியில சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே தொடக்கத்திலிருந்து வருவோமே, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்ப நான் கிருபை என்ன செய்யும் அப்படிங்கிறத மாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தது நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே பைபிள்ல எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்கணும், ஏதாவது ஒரு காரியத்துக்கு எனக்கு ஒரு நல்ல விளக்கம் வேணும், ஒரு நல்ல செய்கை வேணும் அப்படின்னா பிரசங்க சாஸ்திரத்துல ஒரு கொள்கை ஒண்ணு உண்டு பாருங்க. முதற்கூற்று பிரமாணம்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையா பலி அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன்னா, முதல் பைபிள்ல எங்க பலி இருக்கு அங்க போனா அதனுடைய ஃபுல் டெஃபினேஷன் தெரியும். கிருபை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, பைபிள்ல முதல் எங்க கிருபைன்னு இருக்கு அங்க போனா அதனுடைய ஃபுல் டெஃபினேஷன் தெரியும். இதுதான் முதற்கூற்று பிரமாணம் தான். பரிசுத்தம் அப்படின்னா முதல் பைபிள்ல எங்க பரிசுத்தம் இருக்கோ அந்த இடத்துல போனா பரிசுத்தத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நான் ஒரு 3 பேரை மட்டும் பேசிட்டு இந்த செக்ஷனை முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒன்னு நோவா, ரெண்டாவது மோசே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அடுத்தது யோனா. இந்த 3 பேரை பத்தி மட்டும் பேசிட்டு நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க பாப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு
பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். என்னை பாருங்க பாப்போம், எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். இந்த வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடும், நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இந்த ஆதியாகமத்தின் 6வது புஸ்தகம் 6வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு உலகத்துல என்னென்ன அக்கிரமங்கள் காணப்படுகிறதோ அது எல்லாமே அன்னைக்கு காணப்பட்டது. மனுஷ குமாரத்திகள், தேவ புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளோட பாருங்க விபச்சாரம் பண்ணி தப்பா நடந்து ஒரு ராட்சச சந்ததி பிறந்தது. இப்ப இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி யாரு மனுஷகுமாரன் யாரு தேவ புத்திரர்லாம் வேணாம், நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். ரட்சிக்கப்படாத சந்ததி ரட்சிக்கப்பட்ட சந்ததி அழிச்சு ஒரு ராட்சச வம்சம் உள்ள வர ஆரம்பித்தது. பரிசுத்தமான ஒரு வித்து பாருங்க அசுத்தமான ஒரு வித்தினாலே கலக்கப்பட்டு ஒரு ராட்சச பிறவி வந்ததா. அந்த ராட்சச பிறவி வந்த உடனே அக்கிரமம் தேசத்துல பெருக ஆரம்பித்தது, அநியாயம் தேசத்துல பெருக ஆரம்பித்தது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? மத்தேயுவில் ஆண்டவர் சொல்றார், புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். கல்யாணம் பண்ணா பிள்ளையை பெற்றெடுத்தான், ஸ்கூலுக்கு அனுப்புனா படிக்க வச்சான், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனா படிக்க வச்சான், போய் கல்யாணம் பண்ணா பையனுக்கு கல்யாணம் பண்ணா பேரம்பேத்தி வரல சர்ச்சுக்கு வந்தான், ஜபம் பண்ணா கல்யாணம் பண்ணா. அதான் இது ஒண்ணு. அப்படி ஜீனியாலஜி பொறுத்த ரெண்டாவது சாப்பிட்றது, பாத்ரூம் போறது, தூங்குறது. புசித்தார்கள், குடித்தார்கள், படுத்தார்கள், எழுந்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி என்னை பாக்குறீங்க பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் திங்க, பாத்ரூம் போக, தூங்க, சர்ச்சா அடாரம் பாத்துக்கலாம். இன்னைக்கு பாஸ்டர் கூப்பிட்ட எல்லா காரியத்துக்கு உடன்பட்டிருப்பான், ஆனா கடைசியா இங்க இருக்கிற பொண்ணு பிடிக்காம அவனுக்கு அங்கதான் பிடிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது காப்ரியேல் மீகாவேலுக்கு நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அக்கிரமத்தின் உச்சமாகுது, ஏதாவது ஒன்று தலையாட்டலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு பாருங்க இது இங்க இருக்கிறது அந்த மாதிரி தான். அல்லேலூயா. 10th வந்தோடனே ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா நினைப்பு, ஆளுகளப்பா நல்லா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, இந்த அப்பா அம்மா அதுக்கு மேல சர்ச்சுக்கே கூட்டிட்டு, ஏன்னா 10th IAS படிக்கிறப்ப. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. +2 ஒயிட்ட வரத்து கிடையாது. அது 8வது படிக்கிற வரைக்கும் சர்ச்சில் எல்லா வேலையும் செஞ்சிருக்கும். 10வது வந்து நீ வேலையெல்லாம் செய்யாத, ஏன்னா இப்ப அடுத்தது உலக அழகி கதான்னு போகுது, பார்ப்பாங்கல்ல. ஐயே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் உங்க பொண்ணுங்களை பார்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, இவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலே அமிதாப் பச்சனுக்கு அப்பன்னு நினைப்பு பண்ணாடைங்க. அல்லேலூயா. அப்படியே வர்றது கிடையாது, போறது கிடையாது, அப்படியே போறது, அப்படியே சர்ச்சுக்கு வரது. எப்போ ஆராதனைலாம் முடிச்சுட்டு வரது, காணிக்கு போடும்போது எல்லாரும் எந்திரிக்கிறாங்களா, எந்திரிச்சு வெளியே போயிடுது. ஏன்னா போய் நம்ம மோடி ஐயாவுக்கு இவர் தானே அசிஸ்டன்ட்டு, அப்படி இப்போ இந்தியா தேசத்தை தூக்கி நிறுத்த போறாரு. மேக் இன் இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் இவரு. அழுகலப்பார். அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற, என்ன ஆராதனை நீ ஒண்ணு. இது நோவாவின் காலத்தில் நடந்தது. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஆமென். ஆமா, திங்க, பாத்ரூம் போக, தூங்க, கல்யாணம் பண்ண, கல்யாணம் பிள்ளையை பெற்றெடுக்க, வாழ்க்கை போக. இதுதான். இது ஒரு பக்கமாச்சு. அடுத்தது லெஸ்பியன், பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண், அவலட்சணமான காரியம், பாவம் பெருக 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 பெருக. எல்லாம் இணைப்ப
என்னைக்கு சர்ச்சை விட்டு தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு ஒருத்தன் விலகுறானோ, நீ நினைச்சுக்காத. பிஸின்னு சொல்றேன் பார், சபைக்கு, ஊழியத்துக்கு, பைபிள் ஸ்டடிக்கு, ஜபத்துக்கு, ஆராதனைக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்துக்கு, உன் தனிப்பட்ட வேத வாசிப்புக்கு, உன் தனிப்பட்ட ஜப ஜீவியத்திற்கு எப்பெல்லாம் பிஸின்னு சொல்றோமோ, whenever we used to say busy, being under the satanic yoke, நம்ம அறியாமலே நம்ம பிசாசி நுகத்திற்குள்ள நம்ம கழுத்தை கொடுத்துட்டோன்னு அர்த்தம். சர்ச்சைக்கு வராம, தெய்வத்தை ஆராதிக்காம, தெய்வத்தை தேடாம இருந்தாலே நம்முடைய கழுத்து பிசாசினுடைய நுகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். உன்னாலேயே கடைசியை மீட்க வச்சாலும் மீட்க முடியாது. ஆமென். பரிசுத்த வித்து குலைக்கப்பட்டதான். பாருங்க, கல்யாணம், புருஷன், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், இதே தான். இது ஒரு பக்கமாச்சா, அடுத்தது ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன், தவறான உறவு எல்லாம் வந்தோடனே படைச்ச ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டா. முடிச்சிட்டு சொன்னார், இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாய் இருந்ததா, எல்லாம் பழுகி பெருகுங்கன்னா. ஆனா அதே ஆண்டவர் தான் இப்ப மனநோவா மாறிட்டார், சஞ்சலப்பட்டுட்டார். அத்தனை லட்சம், அத்தனை கோடி பேருக்கு மத்தியில நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. he also one among them. நோவாவும் அவர்களிலுக்குள்ள இருந்தவன் தான். நோவா மட்டும் வெளியே இல்ல, பரலோகத்திலிருந்து வரல, வானத்திலிருந்து வரல, காபிரியல் மீகாவேலோட உட்கார்ல, என்னவோ தெரியல. ஆண்டவர் படைத்த அந்த மனுக்குல வர்க்கத்தை காப்பாற்றுவதற்காக கிருபைக்கு பாத்திரமான ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தேட ஆரம்பித்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்பெல்லாம் ஒரு மனுஷனை தேடி, ஒரு மனுஷியை தேடி, ஒரு குடும்பத்தை தேடி, ஒரு சபையை தேடி, ஒரு ஊழியனை தேடி தேவனுடைய கிருபை வருதோ, ஆட்டம் போடுவதற்காக அல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் திரும்புவதற்காக. ஆமென். தேசத்தின் அவலமான நிலைமையை மாற்றுவதற்காகத்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஐயா, எல்லாம் குடிவெறியோடு இருக்கிறான், எல்லாம் போதையோடு இருக்கிறான், எல்லாம் தவறான உறவோடு இருக்கிறான், குடும்பம் கெடுத்து குட்டிச்சவரா மாறி போய் கிடக்கு. விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, தேவ புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளோட, மனுஷ புத்திரர்கள் பாருங்க, தேவ புத்திரர்களோட ஒரு கலப்படம் உண்டாகி பரிசுத்த வித்து குலைக்கப்பட்டு எல்லாம் நாசமா போன நேரத்துல ஆண்டவர் தேடுறா. ஒரு மனுஷன் கிடைச்சிட்டான், நோவா. பாருங்க, நோவா கிடைச்ச உடனே வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். கிருபை ஐயா தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு தரத்தியா? நான் இங்க நிக்கிறதுக்கு நான் தகுதியும் கிடையாது, நீங்க இங்க உட்கார்றதுக்கு தகுதியும் கிடையாது, இந்த பைபிளை தூக்குறதுக்கு நம்ம தகுதியும் கிடையாது, இந்த பைபிளை பிரசங்கம் பண்றதுக்கு தகுதியும் கிடையாது, அவருடைய நாமத்தை நம்முடைய வாயால் அறிக்கை பண்றதுக்கு நம்ம தகுதியும் கிடையாது. ஆனா நம்மையும் அழைத்து, இந்த பையன் மாறுவான், இந்த அம்மா மாறும், என் மக மாறுவா, என் மக மாறுவான்னு நம்மளை நம்பியும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆட்டம் பாட்டம் மாறுபறிப்போடு இல்லையா, தெய்வத்தினுடைய ஆளுகை இந்த பூமியில கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பாரு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரும், எல்லாரும் எந்திரிச்சு கையெடுத்து பிரைஸ் லார்ட் சொல்றாங்க, 4 பேர் நம்மளை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றாங்க, நம்ம சின்ன பசங்க, பெரியவங்க, மூத்தவங்க, தகப்பன்மாரெல்லாம் கையெடுத்து சொல்றாங்க. இதுக்கு யாரு பாத்திரமா? கிருபை. நம்ம வந்த உடனே சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறாங்க, அக்கா தங்கச்சி உட்கார வைக்கலையே, அண்ணன் தம்பி உட்கார வைக்கலையே, அப்பா அம்மா ஏத்துக்கலையே, நம்பினவங்க ஏத்துக்கலையே, நேசிக்கிறவங்க ஏத்துக்கலையே. ஆனா நீங்க எல்லாரும் வந்தோன்னு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களை இப்படி உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு? கிருபையா? நம்மளை பார்த்தோன்னே 4 பேர் எந்திரிக்கிறான், 4 பேர் கையெடுத்து சோத்திரம் சொல்றான், ஐயாங்கிறான். கட்டினவளே மதிக்க மாட்டேங்கிறா, கட்டினவனே மதிக்க மாட்டேங்கிறான். அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க நிக்கிறதும் கிருபைதான், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறதும் கிருபைதான், இந்த நாட்களிலே வாழ்றதும் கிருபைதான், இந்த கூட்டம் நடக்கிறதும் கிருபைதான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப கிருபை கிடைச்சா அந்த கிருபைக்கு பாத்திரவானா மாறிடணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்ச உடனே தன் மனைவியை கூப்பிட்டுருப்பான், தன் 3 பையன்களை கூப்பிட்டுருப்பான், உட்கார வச்சு ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பான். பாருங்க, பசங்க எடுத்தோடனே திருந்திருப்பாங்களா? திருந்திருக்க மாட்டான். அவனும் அந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனும் போய் எல்லாரோட தான் சுத்திட்டு இருக்கிறான். ஆனா உத்தம இருதயத்தோட, நல்மன சாட்சியோட, தான் குடும்பத்தை, தான் மனைவியை, தான் பிள்ளைகளை காப்பாற்றணும் நோவா ஒரு வைராக்கியமா இருந்திருப்பான். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணா, தெரு தெருவா ஓடி இருப்பான், வீடு வீடா சுத்தி இருப்பான், கிராமம் கிராமமா போய் சொல்லியிருப்பான், பப்ளிக்ல கூடுற இடத்தெல்லாம் போய் சொல்லியிருப்பான். அத்தனை பேரும் கேட்டான்.
ஆனா ஒருத்தனும் மாறல. நோவா மாறனா, நோவாவின் குடும்பம் மாற ஆரம்பித்தது. நீ பிரசங்கத்தை கேட்கல, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பிரசங்கம் பண்றவன் இழிச்சவாயம் கிடையாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு கர்த்தர் கிருபையா நாளைக்கு மாறிடுவான், நாளன்னைக்கு மாறிடுவான் டைம் கொடுக்கிறார்னா, ஐயா அவர் இழிச்சவாயம் கிடையாதுயா. நம்மள அவருக்கு இழக்க முடியல, நம்மளை எரி நரகத்திற்கு தள்ள முடியல, நம்மளை அழிவுக்கு நேரம் ஒப்பு கொடுக்க அவர் விரும்பல. அதனாலதான் இந்த பையன் மாறுவான், இந்த பொண்ணு மாறும், இந்த அம்மா மாறும், இந்த அக்கா மாறும், கூட்டிட்டு வந்து வைக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எட்டி உதைச்சிட்டு, அற்பமா எண்ணிட்டு, அசட்டை பண்ணிட்டு, உதாசீனப்படுத்திட்டு நம்ம இஷ்டம் போல போறோம். 4 வசனம் தெரிஞ்சிட்டாலே தலைக்கேடா நடக்கிறது. எங்கேயோ மாறிடுச்சு பாரு. ஆனா நோவாவுக்கு கிடைச்ச கிருபைய நோவா காப்பாத்திக்கினான். தன் மனைவி கிட்ட சொல்லியிருப்பான். அவ எவ்வளவு பெரிய பாக்கியவதி பார். புருஷன் பேச்சு கேட்டு கீழ்ப்படிஞ்சா, கிருபை பெற்றவ. அடுத்தது என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 3 பிள்ளைகளை கூப்பிட்டான். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணான், அத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணான், ஒன்னும் மாறல. தான் குடும்பத்தை காப்பாத்தினான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்ச உடனே அடுத்த வசனம் சொல்லுது, நோவா உத்தமனும், வாசிங்க, அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். எல்லாம் கவனிங்க, யாரா இருந்தானா? நீதிமானும். சத்தமா சொல்லுங்க. நீதிமானும். சத்தமா சொல்லுங்க. நீதிமான்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கவனி. வெள்ளை வெள்ளை போட்டுட்டு குளிச்சுட்டு வெள்ளை வெள்ளை போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சர்ச்சில் இருந்து உட்கார்ந்த நீதிமானா? ஒன் ஹூ ஸ்டாண்டிங் வித் காட். நீதிமான் அப்படின்னாலே ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். தேவனுக்கு சரி சமமாய் நிற்கக்கூடியவன் தான் யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சரி சமமா நிற்கிறவன் தான் நீதிமான். கிருபையை கொடுத்து பாவத்திலிருந்து நோவாவை தூக்கி எடுத்து நோவாவை கொண்டு வந்து தாம் பக்கத்துல நிக்க வச்சு ஆண்டவர் சொல்றார், எனக்கு உண்டதெல்லாம் உனக்கு உண்டாக போகுது அப்படிங்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நீதிமான் அப்படின்னாலே ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு சமமா நிற்கக்கூடியவன் தான் நீதிமான். நாம இருந்த இடம் கீழ்த்தரமானது, வேதனையானது, பாவமானது, அழுக்கானது, நிந்தையானது, அவமானமானது. நாமளே அதை திரும்பி பார்த்தா அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய இடம். ஆனா அப்பேற்பட்ட இடத்துல இருந்து தூக்கி எடுத்து என்னை கழுவி என்னை மாற்றி பக்கத்துல உட்கார வச்சார். அவருடைய பக்கத்துல என்ன உட்கார வச்சோன்னு நான் அவர் மேல கையை போட்டுட்டு போக கூடாது. நான் இருந்த இடத்தை நினைவு கூர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நினைச்சா என்னை எறியாமலே தாழ்மை வரும், என்னை அறியாமலே பணிவு வரும். நான் பேசுறது புரியுதா? என்னை அறியாமலே ஒரு அடக்கம் வரும். தேவனுக்கு சமமா தான் நிப்ப, ஆனா தேவனோடு கிட்டி சேர மாட்டேன். ஒரு பயம் இருக்கும். இது ஏன் ஸ்தானம் கிடையாது, அவர் என்னை மாத்தி உட்கார வச்சிருக்கிறார். I am not worthy to sit in this place. இந்த இடத்துல உட்கார்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல. But yet because of his grace நான் இப்போ உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப என்ன நீதிமானா மாத்தி பக்கத்துல உட்கார வச்சுட்டா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மேன்மையும் மகிமையும் அவருக்கு என்ன செய்யணும்? ஐயா, பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து என்னை ரட்சித்தார்னா அது அவருடைய பெருந்தன்மை. அதனால இத்து போன விளங்காத என்னை கொண்டு போய் அவருக்கு சமமா நான் மாற்ற முடியாது. Are you with me? நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்தான், அவருக்கு சமமா என்ன மாத்த முடியாது. அவர் என்ன சமமா வச்சிருக்கிறார். அவர் வெச்ச ஸ்தானத்திற்கு ஏற்றாற் போல நான் மாறணும். Are you with me? நான் பேசுறது புரிஞ்சுதா? அவர் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு. அவர் பக்கத்துல சேர போட்டு உட்கார வச்சிட்டார்ல, அந்த கனத்திற்குரிய பாத்திரமாய் மகிமைக்குரிய பாத்திரமாய் என் ஜென்ம சுவாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விட வேண்டிய காரியத்திலிருந்து நான் மாறனா என்னை எதற்காக உட்கார வைத்தாரோ அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில கத்த நிறைவேற்றி முடிக்கக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீதிமானா இருந்தானா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு சமமா உட்கார வைத்தார். அத்தனை பேர் இருந்தான். அத்தனை பேரை விட்டுட்டு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்
கிருபை பெற்றுட்டாலே பாழான இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்துருவா. கிருபை பெற்றாலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வரும். கிருபை பெற்றாலே பரிசுத்தத்திற்கு நேரம் அடி எடுத்து வைப்போம். கிருபை பெற்றாலே உத்தம வாழ்க்கைக்கு நேரம் வர ஆரம்பிப்போம். உட்கார்ந்துட்டு பாட்டு பாடுறது கிடையாது, வாயை திறந்து சொல்றது கிடையாது. என்னை உட்கார வச்ச ஸ்தானத்திற்கு ஏற்றாற் போல என் வாழ்க்கை தலைகீழாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பாஸ்டர் உன்னை நம்பி எத்தனை பொறுப்பு கொடுத்திருக்கிறார், எத்தனை பிரேயர் செல்ல கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை நம்பி எத்தனை தாளந்து கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி நல்ல மனைவியை கொடுத்தாரு, நம்மளை நம்பி நல்ல புருஷனை கொடுத்தாரு, நம்மளை நம்பி நம்ம பிள்ளைகளை கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோமா? பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? நோவா பாருங்க, மாறிட்டான். தான் ஸ்தானத்துக்கு ஏற்றாற் போல மாறிட்டான். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, கிருபை பெற்றுட்டு கிருபையை மட்டும் ஒருத்தர் ரியலைஸ் பண்ணிட்டான்னா சாகர வரைக்கும் சரித்திரத்தை மாற்றுவாயா. அவனுக்காக வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும், கோணலானவைகள் செவ்வையாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு சமமா மாறிட்டான். ரெண்டாவது, உத்தமனா இருந்தான். தன் மனைவிக்கு உத்தமனா இருந்திருப்பான். எல்லாம் நினைப்ப, தன் மனைவிக்கு உத்தமனா இருந்திருப்பான், தன் பிள்ளைகளுக்கு உத்தமனா இருந்திருப்பான், தன் புருஷனுக்கு உத்தமனா இருந்திருப்பான். சொல்லியிருப்பான், பாவம்னு சொல்லியிருப்பான். ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து தூக்கி எடுத்துட்டாலே அதற்கேற்றாற் போல நான் மாறணும். ஆமென், ஆமென். எபேசிய நிருபத்தில் எழுதும் போது வாசிக்க வேண்டாம், சொல்லியிருப்பா, நம்மை உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைத்தார். அப்படின்னு என்ன? அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றாற் போல நான் இருக்கிறேனா? அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல நான் இருக்கிறேனா? நான் இல்லைன்னா என்ன அந்த இடத்துல உட்கார வைப்பா. அந்த இடத்துக்கு போல மாறிடணும். எல்லாம் என்னை பாருங்க, இப்போ இப்படி சொன்ன உங்களுக்கு நல்லா புரியும். சவுல் கழுதையை தேடி போனவன் பாருங்க, ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தா, ராஜாவா உட்கார வைத்தா. 3 வருஷம் கீழ்ப்படினான், 37 வருஷம் கீழ்ப்படியில. எல்லாம் என்னை பாருங்களேன், இப்படி சொன்னாதான் புரியும். 3 வருஷம் கீழ்ப்படிந்தான், 37 வருஷம் கீழ்ப்படியில. ராஜ்யபாரம் அவனை விட்டு பறிக்கப்படல, ஆண்டவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். ஹலோ, ஆர் யூ வித் மீ? ஆமா, ஆண்டவர் பிரசங்கம் பண்றதுக்கு மைக்கை கொடுத்துருவார், எனக்கு ஃபுல் பீட்டை தந்துருவார். நான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணி அந்த கிருபைக்கு ஏற்றாற் போல மாறணும்னா என் பிரசங்க பீடமும் உயரும், என் ஸ்தானமும் உயரும். எனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, பிரசங்க பீடம் கிடைச்சிருச்சு, இனி நான் தான் அல்ஃபா உமேகன்னா ஆண்டவர் விலகிடுவார். மைக் இருக்கும், மைக்கை எடுக்க மாட்டார். ஃபுல் பீட்டை விட்டு கீழே தள்ள மாட்டார், அவர் விலகிடுவார். அழைப்புகளும் கிருபா வரங்களும் மாறாதவைகள், ஆனால் அவர் விலகிடுவார். நான் பேசுறது புரிஞ்சுதா? உங்களுக்கே தெரியும். வரேன், ஒரு காலத்துல நல்லா பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் பிரசங்கம்லாம் இன்னைக்கு வெறுப்பா இருக்கு. ஒரு காலத்துல நல்லா ஜபம் பண்ணி அற்புதமாய் வாழ்ந்தவங்கலாம் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க? ஸ்தானங்கள் உண்டு, ஸ்தானத்துக்கு உட்கார வச்சவர் விலகிடுவார். ஹலோ, நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா. உங்களுக்கு அதான் பாஸ்ட் ஏன் என்ன நம்பி கொடுக்கலன்னா, பாஸ்ட் கொடுத்தாரு, பாத்திரவானா மாறல. தெய்வம் கொடுத்தாரு, பாத்திரவானா மாறல. ஐயா, கிருபை வந்துட்டு ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, குதிக்க கூடாது, கிறிஸ்துவ காண்பிக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அல்லேலூயா. எனக்கு கிடைச்ச ஸ்தானத்தை தக்க வைக்கணும். என்னை நம்பி கொடுத்திருக்கிறா, உண்மை இல்லவன் என்று கொடுத்திருக்கிறா. இந்த பையன் இதற்கு ஈக்குவலா மாறுவன் கூப்பிட்டிருக்கிறா. பாஸ்டர் இதை பத்தி பேசினா நான் நல்லா பேசுவேன்னு தேவ வழி நடத்தல்படி என்ன கூப்பிட்டிருக்கிறா. அப்ப நான் இதுக்கு பாத்திரவானா இருக்கணும். இதுக்கு நான் பாத்திரவானா இல்லாம போயிட்டா வந்திருக்கிற அத்தனை பேரும் வழி விலகுவதற்கு நான் தான் சாப காரணம். நான் தான் சொல்றேன், அழைப்பு மாறாதது, கிருபை மாறாதது, வரங்கள் மாறாதது. அழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆண்டவர் விலகிடுவார். மைக் இருக்கும், டேபிள் இருக்கும், ஃபுல் பீட் இருக்கும், தெய்வம் விலகிடுவாரியா? தெய்வம் விலகிட்டா அந்த ஸ்தானத்திற்கு ஏற்றவனா என்னால மாற முடியாது. நீதிமான் 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 வாழ்க்கைய பேசுறது இல்ல, வாழ்க்கையில நிரூபிப்பதுதான். ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. என்னை உட்கார வச்சிருக்கிற ஸ்தானத்திற்கு பாத்திரவானா மாறிடணும். நோவா மாறிட்டானே. அந்த காலம் எப்படி தெரியுமா? இந்த காலம் எப்படி தெரியும்? பைபிள் சொல்லுது, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமாரனுடைய காலத்திலேயோ நடக்கும். அன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் இப்ப இங்க நடக்குது. நம்ம செய்யற பாவத்துக்கு சாக்கு போக்க சொல்றோம்.
கிருபையை மறுதலிக்கிறதுக்கு என்ன வேணா பேசுறோம், ஆனா அது கிடையாது. நம்மாலேயே எழும்ப முடியும், நம்ம தேசத்தை மாற்ற முடியும். நம்ம பலவீனமானவர்கள் தான், ஆனா நம்ம மேல வச்ச பலவீனமான நம்மை கொண்டுதான் அவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பலவீனமான நம்மை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். கிருபை மேலானது. அந்த கிருபைக்கு ஏற்றாற் போல மாறிடணும். நோவா மாறிட்டான், நீதிமானா மாறிட்டான், உத்தமனா மாற ஆரம்பிச்சான். என்னவா மாறிட்டான்? உத்தமனா மாறிட்டான். வாழ்ந்த மனிதர்கள் அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்குள்ள ஒழுங்கா இருந்தான். இப்ப ஆண்டவர் அவனை நம்பி கொடுக்கிறார். நோவா, நீ ஒரு பேழை செய்கிறார். பாருங்க, இவன் ஏகப்பட்ட பேழை செய்வான். சொல்றார், கொப்பேர் மரத்தால. நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? பாஸ்டர், தேக்கு மரம் பெருசு பாஸ்டர். வேப்ப மரம் சொல்லுங்கப்பா. வேப்ப மரம் புழுவே அடிக்காது பாஸ்டர், பூச்சி அடிக்காது பாஸ்டர். தேக்கு மரம் பெருசு, அப்புறம் ரோஸ் வுட்டு பெருசு, அந்த வுட்டு பெருசு. ஆனா நோவா பாருங்களேன், கிருபை பெற்றவன் தான். நீதிமானா இருந்தா நீதிமானுக்கு ஏற்ற மாதிரி மாறுவான். உத்தமனா, தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் மனைவிக்கு, தன் புருஷனுக்கு, தன் பிள்ளைகளுக்கு தெய்வம் வச்ச ஸ்தானத்துல உத்தமனா நிற்பான். மூணாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் கேட்பான். புரியாது, உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றது 99% புரியாது. ஐயோ பேசுகப்பா. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், வா, உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிற. அங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டி வச்சிருந்தாரு. போனார். தலைவர் ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி தொடக்கத்தை சொல்லிடுவார், முடிவை சொல்லிடுவார். எப்படி நடத்த போறேன்னு சொல்ல மாட்டார். புரிஞ்சா நம்ம ஆண்டவனா மாறிடும். நம்மனா தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு நம்ம பண்ற அக்கிஷ்டத்தனம். ஐயோயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. லேசுப்பட்ட ஆள் கிடையாது. தொடக்கத்தை சொல்வார், முடிவை சொல்வார். கீழ்ப்படினும். நீ போ, அங்க நான் இருப்பேன்னுவார். போனா இருப்பார், காரியத்தை வாய்க்க செய்வார். கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை செய்யினார், இத்தனை அறையை வச்சு செய்யினார், இப்படி கட்டுனார், இதை இப்படி பண்ணினார். ஒரே ஒரு எல்லளவு கூட மாறாம கீழ்ப்படிஞ்சாம் பாரியா. அல்லேலூயா. அறிவு எப்ப பெருகுதோ அப்ப இருமாப்பும் பெருகும். பக்கத்துல பார்த்து சொல்லு, அறிவு பெருகிட்டா தெய்வத்துக்கு கீழ்ப்படியாது, எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லு, அறிவு பெருகிட்டா, பைபிள் அறிவு கூட பெருகிட்டா பரிசேயனா மாறிடுவோம், சதுசேயனா மாறிடுவோம். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கீழ்ப்படிதல் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேழையை உண்டு பண்ணனே, மழை வரப்போது நான் ஒருத்தனும் நம்பல. அதே ஏன்னா அதுக்கு முன்னாடி மழையே பெய்யல. அத்தனை அறையை உண்டாக்கி பாருங்க, எல்லா மிருக ஜீவங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். அத்தனையும் வந்தது பாரு, மனுஷனை தவிர. அல்லேலூயா. எல்லாம் உள்ள போச்சு. எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு தலைவர் விவரமானவர். கட்டினது இவன், லாக்கு போட்டது இவன், பூட்டை வாங்கினது இவன், பூட்டி சாவி எடுக்கிறது மட்டும் அவரு. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் போட்டு உள்ள அடிச்சுட்டு பூட்டி சாவி எடுத்துட்டார். மழை பெய்ய ஆரம்பிச்சது. கப்பல் கட்டணம் வந்து தட்டியிருப்பான் பேழையை கட்டினவன். நோவா, நான் தான். ஐயோ, உன்னை காப்பாற்றணுன்னு தான் ஆசை. தலைவர் என்னத்தை எடுத்துட்டாரு? சாவி எடுத்துட்டார். எல்லாம் கவனி. இதே மாதிரி தான் கிருபை இருந்தா மட்டும்தான் நித்தியத்துக்கே போக முடியும். கிருபை இருந்துட்டா மட்டும் போக முடியுமா? போகாது. கிருபை கேட்டார் போல பாத்திரவானா மாறணும், நீதிமானா மாறணும், உத்தமனா மாறணும், கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் தத்தளிப்பு வரும், கொந்தளிப்பு வரும், ஆனா கிருபை உயிரோட காப்பாற்றும். கிருபை அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சா நீதிமான், கிருபை கிடைச்சா உத்தமன், கிருபை கிடைச்சா கர்த்தருக்கு கீழ்ப்படிவான், கிருபை கிடைச்சா தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது எல்லாமே கிருபையினால மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் அதான். என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்திற்கு ஏற்றாற் போல நான் மாறணும். ஒரு நல்ல அம்மாவாயிரு, ஒரு நல்ல அப்பாவாயிரு, நல்ல சகோதரியாரு, நல்ல சகோதரனாரு, நல்ல பிள்ளைகளாரு, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு அண்ணன் தம்பியார், சபையில ஒரு நல்ல விசுவாசியார், நல்ல பாஸ்டரார், நல்ல வெச்ச ஸ்தானத்திற்கு ஏற்றாற் போல மாத்த. அதான் கிருபை. அடங்காத திரியறது கிருபை கிடையாது. ஸ்தானத்தை தக்க விட்டுட்டு அங்கங்க உருமாறி போறது கிருபை கிடையாது. தகுதி இல்லாத நமக்கு தெய்வம் பாராட்டினது. அவர் பாராட்டினது கிருபைக்கு ஏற்றாற் போல மாறணும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா நல்லவங்க,
எங்கள் அப்பா நல்லவர் சொல்ல முடியுமா? வேஷதாரியா இருக்கக்கூடாது, கிருபை பெற்றவளா இருக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிருபை மட்டும்தான் காரியத்தை மாற்றும். எனக்கு வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு, நான் முடிச்சிடுறேன். அந்த உத்தம வாழ்க்கைக்கு நேரா, நீதிமானுக்கு நேரா, தேவராட்சியத்தை கட்டுவதற்கு நேரா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏன் பாருங்க, அதெல்லாம் தேவராட்சியம், அதெல்லாம் செகண்டரி. முதல்ல நல்ல மனைவியா இருப்போம், நல்ல புருஷனா இருப்போம். ஆமே, நம்ம மனைவி கேட்டா தெரியும் நம்ம தில்லலாங்கடி. ஐயோ தலையாட்டுங்கப்பா, நான் பிரசங்கப்படத்தில் நின்று பேசும்போது அப்படியே தேவதூதனை போல தான் பேசுவேன். என் கூட குப்பை கொட்டவளை கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும் இந்த ஆள் எப்படின்னு. அல்லோ அல்லோ, விளங்குச்சா? விளங்குச்சா? கிருபை வந்தா ஊரோடு ஒத்து போகாது, பாவியோடு கை கோக்காது. அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நிரூபிக்கும். பரிசுத்த வித்த வெளியே கொண்டு வரும், தேவனுடைய கேரக்டரை வெளியே கொண்டு வரும். ஆமென், ஆமென். நான் ஏற்கனவே தொடக்கத்திலிருந்து சொன்னது போல ஒரு தலை பட்சமாவே பார்க்காத, ஒரு பக்கமாவே போகாத, ஜப்பம் 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 ஜப்பம்னு போகாத. அக்கினி 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 போயிடாத, கருகிடுவேன். அப்புறம் வெள்ளையா மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தம் 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 ஓவரா போகாது. ஓவர் பரிசுத்த உடம்புக்கு ஆகாது. ஆசாரியனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ லேவியராகமம் யாத்திராகமத்தை போய் படிச்சுப்பார். எத்தனை ட்ரெஸ்ஸை போட்டாலும், எவ்வளவு ஃபுல் ஷேவ் பண்ணாலும், எத்தனை உடைய மாத்தினாலும், அந்த வசனம் முடியும் போது இப்படி முடியும், உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. நீ என்ன வேணா போடு, உன்னை மாத்துறவர் யாரு? அதெல்லாம் ஒரு அடையாளம், அதெல்லாம் ஒரு ஒழுங்கு, அதெல்லாம் ஒரு கிரமம், உன் ஸ்தானத்துக்கு வேண்டிய காரியம். அதெல்லாம் தேவை, தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுவே பரிசுத்தம் கிடையாது. உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. அங்க வச்சார் தலைவர் புள்ளிய. அல்லேலூயா. ஆமா, அதனால ஒழுங்கு கிரமம் முக்கியம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியம், சட்ட திட்டங்கள் முக்கியம். ஆனா சட்ட திட்டங்களே பரிசுத்தமாய் மாறிட முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் சபைக்கு வந்துட்டா நீதிமானா மாறிட முடியாது. தேவன் என்னை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரா, நான் அந்த ஸ்தானத்திற்கு பாத்திரவானா மாறணும். மனசாட்சி தொட்டு கேட்டுப்பார், இன்னைக்கு ஏன் குடும்பம் இல்லை, இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க மதிக்கல, இன்னைக்கு ஏன் புருஷன் மதிக்கல, இன்னைக்கு ஏன் சபையில நமக்குன்னு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் வச்ச ஸ்தானத்தை நம்ம ஸ்தானமா பார்த்திருக்கிறோமா? ஐயா, கிருபை வந்தா, கிருபைக்கு ஒப்பு கொடுத்தா, கிருபை என்னை உயர்த்திடும், கிருபை என்னை மாத்திரும், கிருபை என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடும், கிருபை என் தலையெழுத்தையே மாற்றி போடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா, அடுத்தது போக போக மீதியை பேசுவோம். ஒரே ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கர்நாடகாவுக்கு ரொம்ப உள்ள, பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் உள்ள ஒரு இடத்துல ஊழியத்துக்காக போனேன். ஒரு பிரதர் கூட்டிட்டு போனான். ஏர்போர்ட்ல வந்து நின்று அவர் தான் கூட்டிட்டு போனார். பாருங்க, கூட்டம் எல்லாம் முடிஞ்சு, ஒரு செமினார் மாதிரி தான் நடந்தது. அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு நல்ல ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போனோம். அந்த இடத்துல போன்ட்டு இவரும் நானும் பிரதரும் அவரும் இன்னும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த ஹோட்டலில் ஒரு 10 பேர் 15 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க தூரத்தில். அத்தனை பேரும் எந்திரிச்சு வந்து இவருக்கு முன்னாடி நின்றுட்டான். அப்படி முன்னாடி நின்று கை கட்டி நிற்கிறான். பெரிய ஹோட்டலு, அத்தனை பேரும் முன்னாடி இவருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறான். அவர் சொல்றார், போய் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். இல்லை சார், சொல்லுங்க சார், இல்லை சார், சொல்லுங்க சார், இல்லை சார், சொல்லுங்க சார்ங்கிறான். அந்த சர்வர் எல்லாருமே வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான், இவருக்கு பக்கத்தில் ஆர்டர் எடுக்கிறதுக்காக. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், அப்படியே அந்த 15 பேர் போய் உட்காந்து சாப்பிட்டு போனோடனே நான் இவர் கேட்டேன், பிரதர் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், நான் ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது தெரியுமா, ஜெனரல் எலக்ட்ரானிக்கல்ஸ். பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கம்பெனி, அது வெளிநாடு ஃபாரின் கம்பெனி, வேர்ல்டு வைடாக இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு விங்குக்கு மேனேஜராக இருக்கிற அப்படின்னார். எனக்கு வாரி போட்டுடுச்சு. எப்படி பிரதர் இப்படி வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் அப்பா ஒரு சர்ச்சில் கோயில் பிள்ளையாக இருக்க ஆரம்பித்தார். எங்கள் அப்பா கோயிலெல்லாம் பெருக்குவார். 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, சைக்கிளை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. யாராச்சும் சைக்கிள் தருவாங்களான்னு ஏங்கி இருக்கிறேன். எங்கள் அப்பாவை கேட்டேன், அடுத்தது நல்லா படிக்கலாம், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், வாங்கிறதுக்கு காசு இல்லையா, இதுக்கப்புறம் உன்னை படிக்க வைக்கவே எனக்கு வக்கு கிடையாது. இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், மேலே படிக்க வைக்க என்னால் முடியாது அப்படின்ட்டா. நான் சண்டே கிளாஸ் எல்லாத்தையும் எடுப்பேன், சர்ச்செல்லாம் பெருக்கி பாய் போடுவேன், எல்லா வேலையும் செய்வேன், சர்ச்சில் இருக்கிற மொத்த காரியத்தையும் செய்வேன். சர்ச்சில் ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார், பிரசங்கமன்.
என்னை கொண்டு போய் ஐஐடியில் சேர்த்தா. நான் ஐஐடி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், குடும்ப பொறுப்பு, சம்பாதிக்கணுன்ற வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல என்ன மாதிரி ஒரு 15-20 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தோம். அத்தனை பேரும் ஜெபிப்போம். 9 மணிக்கு நைட்டு கூட ஆரம்பித்தா 1 மணி 2 மணி வரைக்கும் ஜெபிப்போம். பைபிள் எல்லாம் நல்லா படிப்போம், நல்லா தியானிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா ஆண்டவரை துதிப்போம், நல்லா அழுவோம். இருக்கிற சாப்பாடு 1 இட்லி 4 இட்லி 2 பரோட்டா வாங்கி அத்தனை பேர் பிச்சு சாப்பிட்டு படுப்போம். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. கஷ்டமான நாட்களில் வளர்ந்தோம். ஆண்டவர் அப்படியே உயர்த்த ஆரம்பித்தா. நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் வந்தா. அவர் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு பரிசுத்தவான். அவர் வந்த உடனே யார் ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அத்தனை பேரையும் தூக்குனா இந்த ஜிஇ கம்பெனிக்கு கொண்டு போனா. இன்னைக்கு நான் ஒரு விங்குக்கு மேனேஜராக இருக்கிறேன். எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்கிறான். எனக்கு இவ்வளோ பெரிய கார் பாருங்க, அது பெரிய 60 லட்சம் 70 லட்சம் கார் வச்சிருக்கிறார். என்ன காரு கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் தூரத்தில் நின்று சைக்கிளை பார்த்தோம் மாஸ்டர். எனக்கு சைக்கிள் யாராச்சும் ஓட்ட கத்தருவாங்களான்னு ஏங்கினேன். எங்கள் அப்பாவை கேட்டேன், எங்கள் அப்பா வாங்கி தர முடியாதுன்ட்டா. இன்றைக்கி நான் உலகமெங்கில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போகிறேன். நான் ட்ரெயினில் போகிறத விட, பஸ்ஸில் போகிறத விட, காரில் போகிறத விட ஹேரில் போகிறது தான் அதிகம் பாஸ்டர். எந்தெந்த இடத்துலாம் கம்பெனி ஒர்க் ஆகலையோ எல்லா இடத்துக்கும் போகிறேன். பாருங்கள், அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறான் மனுஷன். அத்தனை பேரையும் கூப்பிட்டு வைக்கிறான். கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர் லீவ் போட்டு அந்த கேம்புக்கு கொண்டு வந்து வைக்கிறார். கேம்பில் கொண்டு வந்து அத்தனை பேரையும் நிறுத்திட்டு சொல்கிறார், இது ஆண்டவர் தந்த வாழ்வு பாஸ்டர். நான் டிப்ளமோ, என் கீழே வேலை பேக்ரவுண்ட் பத்தியா, எனக்குன்னு ஒன்று இருந்தது பத்தியா, அது எல்லாத்தையும் கர்த்தர் கிழிச்சிட்டு அவருடைய லேபிளை ஒட்டி என்னை அப்படியே உயர்த்துவா. ஒட்டி என்னை அப்படியே உயர்த்துவா. கிருபையின் மேல கிருபை, அபிஷேகத்தின் மேல அபிஷேகம், வல்லமையின் மேல வல்லமை, ஸ்தானங்களுக்கு மேல ஸ்தானத்தை தந்து கர்த்தர் உயர்த்துவா. ஆமென். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எத்தனை படிச்சிருந்தாலும், எந்த ஸ்தானத்துல இருந்தாலும், நான் இருக்கிற ஸ்தானத்துல கிருபையை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமா, கிருபைக்கு பாத்திரவானா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. நாள் வரும், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கிருபை உன்னை சிகரத்தில் கொண்டு முடிக்க கொண்டு போகும். அத்தனை பேருக்கு மத்தியில் உன்னை யுனிக்கா மாற்றும். அத்தனை பேரும் உனக்கு கீழே கை கட்டி நிற்க பண்ணும். கிருபை பெற்றாலே நீ பாக்கிய வேண்டாம். ஆமென். கிருபை காரியத்தை மாற்றும். மீதி அடுத்ததுல பார்ப்போம். அப்படியே எழுமி நிற்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். எல்லாரும் எழுமி நின்று என்னை பாருங்க பாப்போம். நம்ம மனசாட்சியை தொட்டு கேள். எத்தனை முறை ஆராதனை அசட்டை பண்ணியிருக்கிறோம்? எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணியிருக்கிறோம்? எத்தனை முறை புருஷனை மதிக்காம, மனைவியை மதிக்காம, அப்பா அம்மாவை மதிக்காம, அண்ணன் தம்பியை மதிக்காம, சபையை மதிக்காம, போதகரை மதிக்காம, எல்லாம் கவனி. கிருபை வந்துட்டா டைரக்டா பரலோகம் கூட்டிட்டு போவாது. முதல் என் குடும்பத்துல என்ன கிருபை உள்ளவனா மாத்தும். ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. எல்லாம் கண்ணை தந்த ஒரு நிமிஷம் பாருங்க. நம்ம மனைவி நம்மளை பார்த்து சொல்லுவாளா, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு? நம்ம மனைவி நம்மளை பார்த்து சொல்லுவாளா, இது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு? நம்ம புருஷன் நம்மளை பார்த்து சொல்லுவானா, என் ஒய்ஃப் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, எங்க அப்பாவை பார்த்தாலே ஆண்டவரை பார்க்குற மாதிரி இருக்கு, எங்க அம்மாவை பார்த்தாலே ஆண்டவரை பார்க்குற மாதிரி இருக்கு, என்னை உருவாக்குனது எங்க அம்மா தான் சொல்லுவாங்களா? பெத்த தகப்பங்கிட்ட, பெத்த தாய்கிட்ட, கட்டின புருஷங்கிட்ட, கட்டின மனைவி கிட்ட கிருபையின் மகத்துவத்தை காட்டாம வேற எங்க போய் காட்ட போறோம்? வேற யாருக்கிட்ட சாட்சிய வாழ போற? கிருபை முதல் என்ன மனுஷனா மாத்தும். என் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மறையிட்டோம்ப்பா. என்னை உட்கார வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல என்ன மாத்துங்கப்பா. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, 10 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. மதவாதிகளா இருக்கக்கூடாதுப்பா. ஏதோ பேருக்காக நான் வரக்கூடாது ஆண்டவரே. உங்களை மாதிரி என்ன மாற்றுங்க ஆண்டவரே. கண்களை மூடி இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போட சொல்லுவோமே, ரொம்ப சண்டை போட்டுட்டேன்ப்பா, எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன், தப்பா நடந்துட்டேன், இனி என்ன மாத்துங்க ஆண்டவரே. என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கட்டும்பா, என்ன பார்க்கிறவங்க உங்களை பார்க்கட்டும்பா, உங்க அச்ச அடையாளங்களை எனக்குள்ளாக பார்க்கட்டும்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி